ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டோரியை வச்சு அதை ரீட் பண்ணி எப்படி நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம், எப்படி இங்கிலீஷ்ல உள்ள மீனிங்லாம் கத்துக்கலாம்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற ஸ்டோரி 8th ஸ்டாண்டர்ட்ல உள்ள த நோஸ் ஜுவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான். வாங்க பார்க்கலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னா, ஒரு 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இதுல வந்து ராமையா வாஸ் அ சிம்பிள் மேன் லிவிங் இன் த டவுன். ராமையா எப்படி ஆளு? பொதுவா ஸ்டோரி எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி, கதைகள் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். ராமையா வாஸ் அ சிம்பிள் மேன் லிவிங் இன் த டவுன். அவர் எப்படி ஆளா? சிம்பிளான மேனும் லிவிங் இன் த டவுன். டவுன்ல இருக்காரு, வசிக்கிறார். அதான் லிவிங் இன் த டவுன். He lived with his wife in a nice house made of tiled roof. He யார் கூட வசிக்கிறாரு? He lived with his wife. அவரோட ஒய்ஃப் கூட வசிக்கிறாரு. எங்க? நைஸ் ஹவுஸ், நல்ல வீட்டுல வசிக்கிறாரு. அது எப்படிப்பட்ட வீடு? மேட் ஆஃப் டைல்டு ரூஃப். ரூஃப்னா கூரை, டைல்டு ரூஃப்னா ஓட்டு வீடு. இதுல பாருங்க, நம்ம கூட பார்த்திருக்கோம் இந்த ஓட்டு வீடு. இந்த இதுக்கு பேரு தான் ஓட்டு வீடு. இதுக்கு பேரு தான் tiled roof. He was not rich, but he could take care of his family. அவர் எப்படிப்பட்ட ஆளு? ரிச்சான மேனா? இல்ல. He was not rich. இப்போ இதுல he was richனா அவர் வசதியான ஆளு அப்படி சொல்லலாம். ஆனா இதுல not கொடுத்திருக்கு. He was not rich, but he could take care of his family. அவர் வசதி இல்லாட்டானாலும் அவரால் அவர் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். Take care of his family. குட்னா முடியும், கேனும் முடியும். இது நம்ம குட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், முடியும். He could take care of his family. இப்போ அவங்க வீட்டு டைல் ரூஃப்ல என்ன நடக்குன்னு பார்ப்போம். 2 sparrows build a nest in a nice spot on the roof of Ramaya's house. 2 sparrow, 2 சிட்டுக்குருவி எங்க வீடு கட்டுது? பில்ட்னா கட்டுறது. எங்க கட்டுது? அவங்க கூட நைஸ் ஸ்பாட் ஆன் த ரூஃப் ஆஃப் ராமையா ஹவுஸ். இந்த ராமையாவோட ஹவுஸ்ல அந்த டைல்டு ரூஃப்ல நல்ல அழகான ஸ்பாட் பார்த்து அதோட நெஸ்ட் கட்டிக்கிறது. நெஸ்ட்னா கூடு. அடுத்தது மேல் ஸ்பேரோ பேச ஆரம்பிக்கும். மை டியர் அப்படின்னு அதோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். மை டியர் அப்படி ஆரம்பிக்கும். அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ்? ஆஸ்க் ஹிஸ் ஒய்ஃப். அண்ட் உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? வாண்ட்னா வேண்டும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த மேல் வேர்டு கேக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டினையும் கேக்கு. Why does the lady of this house always quarrel with her husband? என்ன கேக்கு? Why? ஏன் இந்த வீட்டுல உள்ள லேடி இதா இருக்காங்கல்ல, இந்த லேடி இதான், இவங்க தான் ராமையா, இவர் தான் ராமையா, இவங்க ராமையாவோட ஒய்ஃப். அப்ப அந்த சிட்டுக்குருவி கேக்கு, why does the lady of this house? இந்த வீட்டுல இந்த லேடி தான் இருக்காங்க அவங்க, அதனாலதான் லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் ஆல்வேஸ் quarrel with her husband. குவாரல்னா சண்டை. எதுக்கு இந்த லேடி எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கு அப்படின்னு கேக்கு. உடனே அந்த ஃபீமேல் குருவி, பெண் சிட்டுக்குருவி என்ன சொல்லுது? How am I to know? எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கு. யாரு? இந்த ஃபீமேல் பேர்டு. Let us mind our own business. நம்ம வேலையை பார்ப்போம். மைண்ட் அவர் பிசினஸ்னா நம்ம வேலையை பார்ப்போம். Let us mind, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம வேலையை கவனிப்போம் அப்படின்னு சொல்றதுதான் இது. அப்புறம் அந்த மேல் குருவி என்ன சொல்லுது? You are always self-centeredனா சுயநலமானது. சுயநலமானது, தன்னை பத்தியே நினைக்கிறது தான் சுயநலம். அதுக்கு இங்கிலீஷ்ல செல்ஃபிஷும் சொல்லலாம், செல்ஃப் சென்டர்ட், தன்னையே முக்கியப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அப்ப அந்த மேல் ஸ்வர சொல்லுது யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட். அப்புறம் என்ன சொல்லுது? இன்னொரு வார்த்தையும் சொல்லுது. Should we not help this poor ராமையா? நம்ம இந்த கஷ்டப்படுற ராமையாக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேக்குது அந்த மேல் ஸ்பேரோ. அப்ப அந்த ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது? டிஸ்டைன்னா ஒரு அவமதிப்பு, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கவனமே இல்லாம, ஒரு வேண்டா வெறுப்பா அந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது. டிஸ்டைன் அவமதிப்பு, வேண்டா வெறுப்பு நம்ம வச்சுக்கலாம். The female sparrow said with disdain, let me see what help you can do for him. அது சொல்லுது, சரி நான் பாக்குறேன், நீங்க என்ன ஹெல்ப் அவனுக்கு செய்ய போறீங்க அப்படின்னு. Please do not talk about what does not concern us. நம்ம இதை தாண்டி நம்ம வேற எதையும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த ஃபீமேல் குருவி சொல்லுது. கன்சர்ன்னா கவலை. நம்மளை தாண்டி உள்ளது எதையும் நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அக்கறைப்பட வேண்டாம். See that the cat does not come near our nest.
பூனை எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள நெஸ்டுக்குள்ள வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. தட் would be enough for you and me. அதுவே நமக்கு போதும் அப்படிங்கு. அப்ப அந்த ஃபீமேல் குருவி எவ்வளவு சுயநலமா இருக்கு பாருங்க. அது என்ன சொல்லுது அவமதிப்போட, நீங்க என்ன உதவி அவனுக்கு செய்ய போறீங்க நான் பாக்குறேன். let me see what help you can do for him. for himனா அவனுக்கு, அவனுக்கு அந்த ராமையாவை பத்தி சொல்லுது. அப்புறம் please do not talk about what does not concern us. நம்மளை தாண்டி வேற எதையும் நம்ம பேச வேண்டாம். see that பூனை வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நம்ம நெஸ்ட் கிட்ட வருதான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அதுவே நம்மளுக்கு போதும் அப்படிங்க. அதுவே நம்மளுக்கு போதும்னா that would be enough for you and me. சரியா? இப்போ இதோட முடியுது. அடுத்தது என்ன நடக்கு? somewhere the muck heap. muck heap ரெட் கலர்ல போட்டிருக்கா, அதை நான் ப்ளூல எழுதியிருக்கேன் தமிழ்ல. somewhere in the muck heapனா சாணக்குவியல். muck heapனா சாணக்குவியல். அதாவது இந்த மாட்டு சாணம் எல்லாம் பூச்சி போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் சாணக்குவியல். இங்கிலீஷ்ல muck heap. அந்த சாணக்குவியல்ல எங்கிட்டோ, சம்பர்னா எங்கிட்ட இருந்தோ, சாணக்குவியல் பெருசா இருக்கும்ல, அதுல எங்கிட்டோ இருந்து ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல் கடந்திருக்கு. சரியா? எங்கேயோ அந்த சாணக்குவியல்ல ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல் மூக்குத்தி, அந்த மூக்குத்தி கடந்திருக்கு. அத யாரு பாக்குறா? மேல் பேர்டு. மேல் பேர்டு பார்த்து அதை எடுக்குது. பிக்டுன்னா எடுக்குது. பிக் இட் அப். அதை எடுத்துட்டு எங்க வருது? கேம் டு த நெஸ்ட். came to the nest with the shining stud in his beak and said the female bird. இதற்கா வாயில வச்சிருக்கா. அந்த சாணக்குவியல்ல எங்கிட்டோ இருந்து ஒரு மூக்குத்தி எடுத்துட்டு வருது. வைர மூக்குத்தி எடுத்துட்டு தன்னோட வீடு, இந்த டைல் ரூஃப்க்கு மேல அப்படியே வருது. வந்து என்ன சொல்லுது? யார்கிட்ட சொல்லுது? ஃபீமேல் பேர்டு சொல்லுது. லுக், டு யூ லைக் திஸ்? பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குது. மேல் பேர்டு கேக்கு. அப்போ த ஃபீமேல் பேர்டு சொல்லுது. Female bird replied, சொல்லுது. What am I do with diamond nosed or with earrings? Find some grub. The young ones are hungry. அப்ப the female bird பதில் சொல்லுது. இந்த மூக்குத்திய வச்சியோ இல்லாட்டா அந்த காது கம்மலை வச்சோ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேக்குது. What am I do with diamond nosed? What என்ன? Am I do என்ன செய்ய? எதை வச்சு? வித்னா வச்சு டைமண்ட் நோஸ்டையோ இல்லாட்டா கம்மலையோ வச்சு நான் என்ன பண்ணேன்? ஃபைண்ட் சம் கிரப். கிரப்னா உணவு. இதுல அந்த குருவிகளோட உணவு குட்டி குட்டி பூச்சி. ஃபைண்ட் சம் கிரப். ஃபைண்ட்னா தேடுறது. சில உணவுகளை தேடுங்க. யங் ஒன்ஸ் ஆர் ஹங்கிரி. யங் ஒன்ஸ்னா குட்டி குட்டி குருவி. எப்படி இருக்குதான்? ஹங்கிரி. ஹங்கிரினா பசியில இருக்கிறது. சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஸ்டோரி மூலமா இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.